சிஎம்பிஎம்கே தமிழ்நாடுங்கிற சேனல்லேருந்து 2026 நான் முதல்வர் ஆனால் அப்படிங்கிற தலைப்பில் ஒருவேளை நீங்கள் 2026 ஒருவேளை முதல்வர் ஆனீங்கன்னா இப்போ உள்ள மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணும்? போதே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னால் உணர முடியுது. 2026 இல்லைங்க, நான் இறக்கக்குள்ளே அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் பார்த்திங்கன்னா, சம உரிமை, அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதன்மை நோக்கமாக நம்ம கொண்டு வருவோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதம் ரீதியாக, ஜாதி ரீதியாக அந்த மாதிரி கொண்டு வராங்க. பணக்காரன் ஏழை அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சமமாக நம்ம கொண்டு வரணும். அந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள், கலவரங்கள் இது எல்லாமே ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இன்றைக்கி குடி போதை, இன்றைக்கி மது விலக்கு அப்படிங்கிறத பூரணமாக இன்றைக்கி அந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மது விலக்கெலாம் கொண்டு வரணும்னு சொல்லி பேசினாங்க. கல் கடைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி மருத்துவத்தை எடுத்துக்கோங்க, மருத்துவத்தில் மேலை நாட்டு மருத்துவத்தை விரும்பி நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு வைத்திய முறைகள் நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அந்த தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பணச்செலவுகள் அதிகம், நம்ம உயிர் வாழ்க்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாது. கல்வி முறையில் சம கல்வி ஒரே இப்போ இந்த கல்வி முறையில் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் இல்லாமல் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு ஈக்குவலாக அரசு பள்ளிகள் கல்லூரிகள் ஏன் இயங்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்த தெரியல, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஆனான்னு எழுத சொல்கிறாங்க. ஒருத்தன் உடனே கற்றுக்குவான் ஒரு டைமில், இன்னொருத்தன் 2 டைமில் கற்றுக்குவான், இன்னொருத்தன் 10 தடவை எழுதி பார்த்தா தான் அந்த இடம் வரும், இன்னொருத்தன் 100 வாட்டி கற்றுக் கொடுத்தா தான் அது வரும். ஆனால் 100 வாட்டி கற்றுக் கொடுக்க நம்ம தயாராக இருந்தோம்னா அவனும் அந்த ஆவை என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கற்றுக்குவான். அப்போ ஒவ்வொரு இன்டெலிஜென்ட் எபிலிட்டி, அதாவது அவன் நுண்ணறிவு திறனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணப்பாரு. அப்போ நம்ம தமிழ் நோக்கம் மட்டும், தமிழ் வழிகள்னா தமிழை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது நோக்கமாக இருக்கக்கூடாதுங்க. அவருக்கு ஆசிரியர் என்ன பண்ணலாம், இவர் காலேஜ் போவார், நிறைய விஷயங்கள் படிப்பார், அப்புறம் டாக்டரேட் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். அன்னைக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற பை லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு என்ன பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கும் தமிழ் மொழியை என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அர்த்தம் புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய நாடு கெட்டு போய் கிடக்கு சார். பணக்காரர்களுக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று, அந்த மாதிரி இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சட்ட ஒழுங்குகளை நம்ம கொண்டு வரணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமம் அப்படிங்கிற நோக்கத்தை எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய